கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. இந்த காலை நேரத்தில் நாம் ஆராதனைக்கு போவதற்கு முன்பதாக ஒரு சில வசனங்களை பார்த்து நாம் ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். சங்கீதங்களிலே 63வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 63வது சங்கீதம் 1வது வசனம். தேவனே, தேவனே, நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ஒரு மனிதன் அதிகாலையில் எழும்பி தேவனை தேடும் போது எப்படி தேட வேண்டும் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என்றால், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று காலையிலே எழும்பி அவரை உச்சரித்து நாம் பாடி ஆராதிக்க வேண்டும். பாருங்க, மார்க் 1வது அதிகாரம் 35வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், மார்க் 1வது அதிகாரம் 35வது வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆண்டவராகிய இயேசுவை பற்றி வசனம், அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து நமக்கு மாதிரியை அவர் வைத்து சென்றிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அதிகாலையில் நான் எழும்ப வேண்டும், அதிகாலையில் நான் ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்றால், அவர் அதிகாலையிலே எழும்பி ஜெபம் பண்ணினார். நாமும் அதிகாலையிலே எழும்பி நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவரை பாடி துதிக்க வேண்டும். அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய இரட்சகர், அவர் நம்முடைய பலன், அவர் நம்முடைய ஆலோசனை கர்த்தர். அப்படி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் பாட வேண்டும். ஏன் பாட வேண்டும்? அவர் அதிகாலையிலே எழும்பி இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு அதிகாலையிலே எழும்பி அவர் ஜெபிக்கிறவராய் இருந்தார். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையிலே நாம் எழும்பி கர்த்தரை தேடுவோமானால் அவர் சமூகத்திலே நாம் அவரை கண்டடைவோம். இன்னைக்கு எந்த பிரச்சனையோடு, எந்த போராட்டத்தோடு, எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, இந்த அதிகாலையில் அவர் முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மை பிரகாசமடைய பண்ணுவார். நம்மை காண்கிற தேவனாய் அவர் இருப்பார். எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வரும். சந்தோஷத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். என் வாழ்க்கையில் எத்தனை வறண்ட நிலங்கள், எத்தனை விடாய்த்து போன அனுபவங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் களிப்பாய் மாற்றி சந்தோஷமாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். இந்த காலை நேரத்தில் நம்ம பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். அதிகாலையில் சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு அவர் நாமத்தை உயர்த்தி பாடுவோம். தேவன் நமக்கு கிருபை செய்வார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற பாடலை கரங்கள் தட்டி இணைந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு, ஆண்டவரே நீர் என் கண்மலையானவர், என்னை காக்கிறவர், என்னை பாதுகாத்தவர், இதுவரை நடத்தினவர், இனியும் நடத்த வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி அதிகாலையில சொல்லி பாடலாம். ஆமென். எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
கிருபையை தந்தீரையா எங்கள் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா இயேசு ராஜா நாடி எதற்கும் பயமில்லை காலை நேரத்தில் உயர்த்தி சொல்லுங்க அவரே என் பலன் எதற்கும் பயமில்லை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே இயேசுவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ராஜாவே ஆராதனை உமக்கே எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜாடி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே ராஜாடி செய்த நன்மைகளை என்றும் எண்ணியே துதித்திடுவே உணபலத்தோடு ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே இயேசுவே ஆராதனை இரட்சகரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே சொல்லுங்க பலவீனம் எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரே கிருபை தந்தீரையா ஆமே நாமே எங்கள் பலவீன நேரங்களில் உங்க கிருபை தந்தீரையா இயேசு ராஜா ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே எங்கள் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே இரட்சகரே எங்கள் இயேசுவே உமக்கே ஆராதனை ஆமென் ஆராதனை உமக்கே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க நீங்க சொல்லுங்க இயேசுவே வாழ்கவே ராஜாவே காலை நேரத்தில் அவர் நாமத்தை உயர்த்தி ஓ இயேசுயா உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் அவே இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் ஆமே பிரியமும் உண்டாகட்டும் நீர் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ராஜாவே வாழ்க இயேசுவே ஐயா வாழ்க ஓ உம் நாமம் வாழ்க செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம் செவிகளை நீ திறந்து விட்டி இன்று செய்வோம் உம் சித்தம்
வற்றாது ஒரு நாள். எங்கள் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியட்டும் சொல்லி ஆண்டவரே ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, உளம்பழுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, உளம்பழுக்கு எதிரானே. துதி உடை போர்த்திடுவே, இன்று சாம்பல் நீக்கிடுவே. இது அதிகாலையிலே துதி உடை போர்த்திடுவே, இயேசுவே சாம்பல் நீக்கிடுவே. ஐயா அலங்காரமாகிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. ஐயா எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாடு. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாடு. எங்கள் பாத்திரம் நிரம்பி இந்த காலை நேரத்தில் ஒரு நிரம்பி வழிகிற பாத்திரமாய் என்னை மாற்று ஆண்டவரேன்னு சொல்லி ஆமென். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பே. இன்று ஆமென் நாள்தோறும் புது கனி கொடுப்பே. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும். சொல்லுங்க, விருந்தும் மருந்தும் நானே. விருந்தும் மருந்தும் என் குடும்பத்துக்கு விருந்தும் மருந்தும் நானே. ஐயா எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாடு. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாடு. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, அவை வழிந்து ஓடுகின்றது. எங்கள் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்து காலை நேரத்தில் உம்மையே அன்பு கூற வந்திருக்கிறோம். ஆமென் ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே. ஒரு விசை கூட சொல்லுங்க, ஆராதிக்கவே ஆராதிக்க ஆமென் அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், இன்று தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே, அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே, அது மகிழ்ச்சியை தந்திடுமே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே துதித்திடவே ஆமென் கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்கவே இன்று ஆராதிக்க ஆமென் அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், என் தூயவரே சுவையே. கரங்களை உயர்த்தி ஆராதிக்க ஆமென் அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம்,
காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒத்தாசை அனுப்புவீராக. பர்வதங்களுக்கு நேராய் கண்களை ஏறெடுக்கிறோம். மகிமை கடந்து வரட்டும், கிருபை கடந்து வரட்டும், இரக்கம் கடந்து வரட்டும், சுகம் உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், சந்தோஷம் பெருகட்டும். தேவனே ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொன்னீரே. இந்த காலை நேரத்தினுடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒத்தாசை அனுப்பி ஆண்டவரே கிருபையால் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் இரக்கமாய் தயவு கூர்ந்து கர்த்தர் இந்த காலை நேரத்தில் எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து அற்புதங்களை கர்த்தர் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கரங்களை உயர்த்தி அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. முழு பலத்தோடு கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசுவே, அன்பர் இயேசுராஜனுக்கே. முழு பலத்தோடு சொல்லுங்க. ஆவியான தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாள் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாள் நிரம்ப வேண்டும். என் வாயிலே என் வாயின்
காலை நேரத்து கரங்களை உயர்த்தி அன்பரே ராஜனுக்கே ஆவியான ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை மகிமைப்படுவதாக ஆராதனை ஆராதனை அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அதிகாலையில் தேடுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னதை போல எங்கள் தேவனே, உம்மை நோக்கி அதிகாலை உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை தருவீராக. எதிர்பார்ப்போடு தேவையோடு உன்னுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கத்த தருவீராக. ஆண்டவரே, எங்க கண்கள் உன்னுடைய கரத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கின்றன. ஒத்தாசை அனுப்புவீராக, கிருபை அனுப்புவீராக, தயவை அனுப்புவீராக. தேவன் அனுக்கிரகம் செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வார்த்தையோடு எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும், கிருபையாய் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். இந்த காலை நேரத்தில் நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு மறு உத்தரவு கொடுப்பார். மறு உத்தரவு கொடுப்பார். வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 38வது சங்கீதம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீத புஸ்தகங்களில் 38வது சங்கீதம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன், உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர், நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். இங்கு தாவீது சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் மிக தெளிவாய், மிக ஆழமாய், ஒரு தைரிய மனதோடு இங்கு சொல்லுகிற ஒரு வசனம், நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அநேக தேவையோடு, விண்ணப்பங்களோடு தேவனுடைய சமூகத்தை நோக்கி நீங்கள் வந்திருக்கலாம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, மறு உத்தரவை தேவன் நமக்கு தருவார், மறு உத்தரவு கொடுப்பார். வாசிக்கலாம். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும், நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக, மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அப்ப நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் நமக்கு பதில் கொடுப்பார். நமக்கு உத்தரவு கொடுக்கிற தேவன் இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையிலே உத்தரவுகளை தேவன் கொடுப்பார். உத்தரவு என்றால் என்ன? பதில் கொடுக்கிறவர், பதில் தருகிறவர் என்று அர்த்தம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நம்முடைய ஜெபத்துக்கு உத்தரவை தேவன் தருவார், பதிலை தேவன் நிச்சயமாய் தருவார். இந்த உலகத்திலே நம்முடைய தேவனை போல உத்தரவு கொடுப்பதற்கு,
வல்லமையுள்ள ஒருவரை இந்த உலகத்திலே நாம் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உத்தரவை தேவன் தருவார். நீங்கள் நம்பிக்கையோடு சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல சங்கீதம் 38:15 நாம் வாசித்த பிரகாரமாய் அங்கு தெளிவாய் சங்கீதக்காரன் சொன்னது போல தைரிய மனதோடு சொல்லுங்க. இன்றைக்கு நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் நினைப்பதற்கும் இந்த காலை நேரத்தில் தேவையோடு விண்ணப்பங்களோடு நீங்கள் வந்திருப்பீர்களே ஆனால் உண்மை மனதோடு சொல்லுங்க, அவர் எனக்கு உத்தரவு கொடுப்பார். நிச்சயமாய் தேவன் நமக்கு உத்தரவை கொடுப்பார். உதாரணத்திற்கு எலியாவை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 24வது வசனம். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை, பாருங்களேன், இங்க சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நான் கூப்பிடுவேன். கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினினால் உத்தரவு அருளும் தெய்வம் தெய்வம் என்றான். நல்ல கவனிங்க, அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வம். இங்கு ஜெபித்ததை போல ஆண்டவர் உத்தரவு அருளினார், அக்கினியை கொடுத்தார், அந்த பட்சித்து போட்டது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் இதே போல ஒரு பதிலுக்காய் நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். தேவனிடத்திலே அற்புதங்களுக்காய் நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். நிச்சயமாய் நமக்கு உத்தரவை தேவன் தருவார். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். இந்த காலை நேரத்தில் யோசேப்பை போல நீங்கள் தைரிய மனதோடு சொல்லுங்கள். தாவீதை போல தைரிய மனதோடு சொல்லுங்கள். அங்க வாசித்தோமே எலியாவை போல ஒரு தைரிய மனதோடு சொல்லுங்க, அவர் எனக்கு உத்தரவு கொடுப்பார். இந்த காலை நேரம் மிக ஒரு ஆசீர்வாதமான ஒரு நேரம். நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்த்த முடிவை இதுவரை நம்ம விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்திருக்கலாம், இதுவரை அநேக ஜெபங்களை ஏறெடுத்து கொண்டிருந்திருக்கலாம். உத்தரவை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 91:15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் சங்கீதங்களிலே 91வது சங்கீதம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நம்முடைய ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவன். மீண்டும் மீண்டும் இந்த காலை நேரத்தில் மிக ஆழமாய் தெளிவாய் சொல்ல முடியும், உத்தரவை தேவன் தருவார், மறு உத்தரவு கொடுப்பார். நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு நிச்சயம் பதில் வரும். நம்பிக்கையோடு இருங்கள். இந்த மாதம் தேவைகள் நிறைந்த மாதம், எதிர்பார்ப்புகள் நிறைந்த ஒரு மாதம், அநேக காரியங்களை செய்வதற்கு வாஞ்சிக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்துல கர்த்தர் நிச்சயமாய் எதிர்பார்த்த காரியங்களை, தேவைகளை சந்தித்து நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு மறு உத்தரவை தேவன் தர வல்லமை உள்ளவர். நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாய் தேவன் மறு உத்தரவு கொடுப்பார். இந்த காலை நேரத்தில் வேதத்திலே இப்படி ஜெபித்ததினால் மறு உத்தரவு பெற்றுக்கொண்ட சிலரை நான் காட்டி, அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் மறு உத்தரவை கொடுத்ததை போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் மறு உத்தரவை கொடுப்பார் என்கிற நம்பிக்கையை காட்ட நான் வாஞ்சிக்கிறேன். முதல் நபர் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 22, 23வது வசனம். அவள் கர்ப்பத்திலே, ரெபெக்காள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள்.
23வது வசனம். அதற்கு கர்த்தர் அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள், நல்லா கவனிங்க, தொடர்ந்து வாசித்து பாருங்க அந்த வசனத்தை. ரெபேக்காள் இங்கு தேவ சமூகத்திலே ஒரு காரியத்திற்காய் விசாரிக்க செல்லுகிறார். அவருடைய மனதுக்குள்ளே குழப்பங்கள் இருந்தன. அவள் மனதுக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம். இது எப்படி ஆகுமோ? அந்த வசனத்தை வாசித்தோமே 22ஆம் வசனத்தில், இது எப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி. ஏன்? பிள்ளைகள் ஒன்றொன்று மோதி கொண்டதை அந்த ரெபேக்காள் உணர்ந்ததுனால இது எப்படி நடக்கும், இது என்னவா இருக்கும் என்பதை ஒரு குழப்பத்தோடு தேவ சமூகத்திலே விசாரிக்கும்படி போகிறாள். அவருடைய வாழ்க்கை நடந்த காரியம் என்ன? விசாரிப்பை தேவன் கேட்டு மறு உத்தரவை தேவன் கொடுக்கிறார். முதல் காரியம், இந்த காலை நேரத்தில் இது எப்படி ஆகுமோ என்று சொல்லி வாழ்க்கையிலே குழப்பத்தோடு, வாழ்க்கையிலே கவலையோடு போராடி கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கையில் மறு உத்தரவை தேவன் கொடுப்பார். ரெபேக்காவுடைய வாழ்க்கையில குழப்பங்களை நீக்குவதற்கு மறு உத்தரவை கொடுத்த தேவன் இந்த காலை நேரத்தில் இது எப்படியாகுமோ, இது எப்படி சம்பவிக்குமோ என்று சொல்லி வாழ்க்கையை குறித்து, தொழிலை குறித்து, பிள்ளைகளை குறித்து, நம்முடைய எதிர்காலங்களை குறித்து கேள்வியோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இந்த காலை நேரத்தில் முதல் காரியமாக ஆண்டவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். எப்படிப்பட்ட காரியத்தில் மறு உத்தரவு கொடுப்பார்? ஒரு குழப்பம் நிறைந்த இருதயத்தோடு, ஒரு குழப்பம் நிறைந்த மனதோடு நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு அதை தெளிவு உண்டாக்கும்படி, அதிலே உங்களை ஆசிர்வதிக்கும்படி, அதிலே காரியங்களை விளக்கி சொல்லும்படி மறு உத்தரவை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் பதில் கொடுக்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர் என்று நாம் வாசிக்கிறோம். மற்ற காரியங்களைப் போல அல்ல. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன், கேட்டுவிட்டு பேசாமல் இருக்கிற ஆண்டவர் அல்ல, கேட்டுவிட்டு பதில் கொடுக்காத தேவன் அல்ல. நிச்சயமாய் நமக்கு மறு உத்தரவை கொடுக்கிறவர். ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இந்த காலை நேரத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்களா? முடிவெடுக்க தெரியாதபடி, அடுத்து என்ன செய்வதென்று தெரியாதபடி, இது எப்படியா இருக்கும் என்று சொல்லி குழப்பத்தோடு நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால், இந்த காலை நேரத்தில் உங்கள் குழப்பங்கள் மாறுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில தீர்மானங்களை எடுப்பதற்கு, சரியான வழிகளை தெரிந்து கொள்வதற்கு, முடிவுகளை அறிந்து கொள்வதற்கு, குழப்பங்களிலிருந்து கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதை மாற்றி மறு உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேகருடைய வாழ்க்கையில இந்த குழப்பங்கள் உண்டு. இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, ஐயோ என்னவா இருக்கும், எப்படியா இருக்கும் என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் மாறும், உங்கள் போராட்டங்கள் மாறும், உங்கள் குழப்பங்கள் தீரும். தேவன் பதில் தருவார். நிச்சயமாய் மறு உத்தரவு கொடுப்பார். இரண்டாவதாக ஆதியாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனம். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? அடியேனுக்கு என்ன தருவீர்? இரண்டாவது காரியம் என்ன தெரியுங்களா? அடியேனுக்கு என்ன தருவீர்? ஆபிரகாமுடைய கேள்விகளுக்கு தேவன் மறு உத்தரவு கொடுக்கிறார். ஆபிரகாம் தேவனிடத்திலே அநேக கேள்விகளை கேட்பதை வேதாகமத்தில் நாம் வாசிக்க முடியும். இந்த இடத்துல நீங்க பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர்? இந்த கேள்வி ஏன் கேட்கிறார்? அவருக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. வீட்டு விசாரணைக்காரனாய் இருந்த எலியேசர் அவருடைய வாழ்க்கையில பார்வையாய் தோன்றப்பட்டது. எனக்கு பிள்ளை இல்லை ஆண்டவரே, நான் என்ன செய்ய முடியும்? அடியனுக்கு என்ன கொடுக்க போகிறீங்க? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக கேள்விகளோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். என்ன செய்ய போகிறீங்க ஆண்டவரே? என் வாழ்க்கையில எதை தரப்போகிறீங்க? எப்படி என்ன ஆசீர்வதிக்க போகிறீங்க? எப்படி என்ன உயர்த்த போகிறீங்க? எப்படி என் வாழ்க்கையில மேன்மைகள் கடந்து வர போகிறது? என் தலையை எப்படி உயர்த்த போகிறீர்? சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே ஆண்டவரே, அது எப்ப நிறைவேற போகிறது?
அநேக கேள்விகள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் ஒரு தேவை இருந்தது, ஒரு அத்தியாவசியம் இருந்தது. வாழ்க்கையில பிள்ளை இல்லை, எப்ப ஆண்டவரே தருவீங்க, எப்ப ஆண்டவரே என்னை உயர்த்துவீங்க, எப்ப ஆண்டவரே என்னை மேன்மைப்படுத்துவீங்க என்று சொல்லி நீங்கள் அநேக கேள்விகளோடு வந்திருக்கலாம். ரெண்டாவது, தேவன் எப்படி மறு உத்தரவு கொடுப்பார் என்றால், உங்கள் கேள்விகளுக்கு தக்க பதிலை கொடுத்து தேவன் ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவர். வாசிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, அவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து நீ பார், வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்று. கேட்டது ஒரு பிள்ளை. எனக்கு பிள்ளை இல்லை ஆண்டவரே, ஒரு பெரிய ஏக்கத்தோடு, ஒரு பெரிய வாஞ்சையோடு ஆண்டுடைய சமூகத்திலே கேள்வியை கேட்கிறார். ஆனால் ஆண்டு கொடுத்த பதிலை பாருங்க. ஒன்று அல்ல, வானத்தை பாருப்பா, நட்சத்திரங்களை எண்ணுப்பா, எண்ண முடியுமா? முடியாது. அந்த அளவு சந்ததிகளை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த காலை நேரத்தில் சில கேள்விகள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எப்ப ஆண்டவரே உயர்வு வரும்? உயர்வு அல்ல, கர்த்தர் மேன்மைகளை கொடுப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார், இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை தேவன் தருவார். யோபுடைய வாழ்க்கையில் அநேக நாட்கள் யோபுக்கு கேள்விகள் இருந்தது. ஆண்டவரே, இதெல்லாம் நீ கேலி பண்றாங்களே, எல்லாரும் என்னை விட்டு கடந்து போய் விட்டாங்களே, நான் என்ன ஆண்டவரே செய்வேன், எப்படி நடக்க போகிறது என்கிற கேள்விகள் இருந்தது. ஆனா யோபுடைய வாழ்க்கை முடிவு பாருங்க. கர்த்தர் இரட்டத்தனையாய் யோபுவை ஆசீர்வதித்தார் என்று யோபு 42ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே போல இந்த காலை நேரத்தில் ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவரே, என்ன நடக்க போகிறது? ஆண்டவரே, என்ன சம்பவிக்க போகிறது? இது எப்படியாகும்? இது எப்படி நடக்கும்? என்னை கொண்டு என்ன செய்ய போகிறீங்க என்கிற கேள்விகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். எப்படி மறு உத்தரவு கொடுப்பார்? நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்டதற்கு மேலாய் கொடுக்கிறவர். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய், நம்ம வேண்டிக் கொண்டதை விட, இந்த காலை நேரத்தில் கேள்விகளோடு நீங்கள் வந்திருந்தால், கேட்டதை விட, நீங்கள் எதிர்பார்த்ததை விட தேவன் அதிகமாய் ஆசிர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்த வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். மூன்றாவது, எப்படி மறு உத்தரவு கொடுப்பார்? கிதியோனுடைய வாழ்க்கையை காட்டி கொடுக்கிறேன். வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 36லிருந்து 40 வசனங்கள் வரை நாம் வாசிக்க வேண்டும். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால், தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால், இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை. நீங்க வாசிச்சு பாருங்க. இங்கு அடையாளங்களை கேட்கிறார். நான் என்னை கொண்டு நீங்க பலத்த காரியம் செய்வேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, என்னை கொண்டு இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பேன்னு நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, நான் அறியணும். நான் எப்படி அறிவேன்? எனக்கு ஒரு அடையாளத்தை தாங்க. அடையாளங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நபராய் இங்கு கிதியோன் இருக்கிறார். நீங்க தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. அடையாளங்கள் கேட்டபடி தேவன் வாய்க்க பண்ணுகிறார். இன்றைக்கு உறுதிப்படுத்துவார். மூன்றாவது காரியம், மறு உத்தரவு கொடுப்பார். எப்படி மறு உத்தரவு கொடுப்பார்? நியாயாதிபதிகள் 6:40 வாசிச்சு பாருங்க. வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 40வது வசனம். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். அவன் என்ன அடையாளத்தை கிதியோன் கேட்டாரோ அதே காரியத்தை தேவன் செய்தார். இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஒரு அடையாளத்தை கேட்பீர்களானால், என்னை உறுதிப்படுத்துங்க, என்னை நிலைப்படுத்துங்க, எனக்கு ஒரு அடையாளத்தை தாங்க ஆண்டவரே, என்னை கொண்டுதான் பெரிய காரியத்தை செய்ய போறீங்கன்னு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமென்றால் அடையாளத்தை கொடுங்க. நீங்க கேட்டு பாருங்க. இன்னைக்கு மறு உத்தரவு கொடுத்து தேவன் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நீங்க தைரிய மனதோடு இருங்க. அவருக்கு சொல்லிட்டு போகிற தேவன் அல்ல, மறு உத்தரவு கொடுக்கிற தேவன், நமக்கு பதில் கொடுக்கிற தேவன்.
அடையாளத்தை கேட்டால் அடையாளத்தை தேவன் தருவார். அதான் வாசிக்கிறோமே, இஸ்ரவேலை அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் தேவன் நம்மை வைக்க விரும்புகிறார். சாதாரணமாய் அல்ல. அந்த வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப மேன்மையான ஒரு வசனம். இஸ்ரவேலிலே எங்களை எப்படி வைப்பீங்களாம்? அற்புதங்களாக. அற்புதங்கள் மாத்திரமல்ல, அதிசயங்கள் செய்கிறது மாத்திரமல்ல, மேன்மைகள் மாத்திரமல்ல, அடையாளங்களாகவும் கர்த்தர் நம்மை வைக்க வல்லமை உள்ளவர். இந்த காலை நேரத்தில் அடையாளப்படுத்துவார். உங்களை முத்திரை மோதமாய் தேவன் மாற்றுவார். சகோதரர்கள் நடுவில யோசேப்பை உயர்த்தி காட்டினதை போல, தானியேலை உயர்த்தி காட்டினதை போல, தாவீதை தேவன் உயர்த்தி காட்டினதை போல, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார். ஒரு அடையாளப்படுத்தி, ஒரு உறுதிப்படுத்தி, நிலைப்படுத்தி நம்மை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவர். யோசேப்பின் சகோதரர்கள் எல்லாம் சொப்பனக்காரன் வருகிறான் என்று கேலி பண்ணினார்கள், அவனை பகைத்தார்கள், அவன் வாழ்க்கையில தீமை செய்தார்கள். ஆனால் தேவன் சொன்னது நிறைவேறினது. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவார். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 8வது அதிகாரம் 18வது வசனம். இதோ இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், நீங்க மட்டுமில்ல, உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். தேவன் அப்படி உங்களை மாற்றுவார். இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்ன அடையாளங்களாகவும் என்ன அற்புதங்களாகவும் மாற்ற எனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நிச்சயமாய் தேவன் அற்புதங்களை செய்வார். 3 கருத்துக்களை காலை நேரத்தில் நான் சொன்னேன். மறு உத்தரவு கொடுக்கும் தேவன் நம்முடைய தேவன். இந்த உலகத்தில் அவரை போல மறு உத்தரவு கொடுப்பதற்கு எந்த நபராலையும் முடியாது, எந்த மனிதனாலும் முடியாது, எந்த வல்லமையினாலும் முடியாது. அவர் சொன்னதை நிறைவேற்றும் தேவன் நம்முடைய தேவன். அதனால தான் எலியா சொல்லி ஜெபிக்கிறாரு, அக்கினியினால் மறு உத்தரவு கொடுக்கும் தேவன். அதனால தான் வாசித்தோம், யோசேப்பு சொல்றாரு, மங்களமான வார்த்தையினால் அருள செய்கிற, அருள் கொடுக்கிற தேவன், மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். 3 நபர்களை காட்டி கொடுத்தேன். ரெபேக்காளுடைய வாழ்க்கையில் குழப்பம் இருந்தது. இந்த குழப்பம் மாறுவதற்கு மறு உத்தரவை தேவன் கொடுத்தார். 2வது ஆபிரகாமை பார்த்தோம். அநேக கேள்விகள் அவருடைய வாழ்க்கையில இருந்தது. அந்த கேள்விகளுக்கு மறு உத்தரவை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். 3வது கிதியோனுடைய வாழ்க்கையில பயம் இருந்தது, ஒரு அடையாளம் தேவைப்பட்டது. அந்த அடையாளத்தை கொடுத்து அந்த மனிதனை உறுதிப்படுத்தினதை நாம் வேதத்திலே பார்த்தோம். 4வதாக கொர்நேலியு என்கிற ஒரு மனிதன் உண்டு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1 4 வசனங்கள் வரை வாசிப்போம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1 4 வசனங்கள் வரை நான் வாசிக்க கேட்போம். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அடுத்த வசனம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். கொருடைய வாழ்க்கையில என்னன்னா, ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம். ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் மறு உத்தரவை தேவன் தருவார். அவன் தேவனுக்கு பயந்தது மாத்திரமல்ல, தர்மங்களை செய்கிற அனுபவம் மாத்திரமல்ல, அங்க வாசிக்கிறோமே, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எந்த சூழ்நிலையிலும், வாழ்க்கையில எந்த காலகட்டத்திலும், எந்த நிலையிலும் ஒரு ஜெபிக்கிற மனிதனாய் இருந்தவர் தான் கொர்நேலியு. இவருடைய வாழ்க்கை நடந்த காரியம் என்ன? நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த நேரத்தில் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:4. அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்று என்ன என்றான். அப்பொழுது அவன், அந்த தூதன் சொல்றான் பாருங்களேன், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டிற்று. அப்படின்னா நிச்சயமாய் நம்முடைய ஜபம் பதிலை கொண்டு வரும், மறு உத்தரவு கொடுப்பார். தேவனுக்கு பயந்து தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் நினைவு கூர்ந்து கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு
உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். யாத்திராகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமுக்கு செய்த, ஈசாக்கோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். அதே போல சில நேரங்களில் நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் விண்ணப்பங்களை செலுத்தும் போது நிச்சயமாய் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை அவர் நினைவு கூர்ந்து அற்புதங்களை செய்வார். இங்கு கொர்நேலியுடைய விண்ணப்பங்கள், அங்கு ஜெபங்கள் தேவ சன்னதியில் நினைப்பூட்டுதலாய் எட்டினதை போல இந்த காலை நேரத்தில் நாம் எடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு நிச்சயமாய் மறு உத்தரவு கொடுப்பார். ஐந்தாவதாக எசேக்கியாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 20ஆவது அதிகாரம் 1 - 6 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இங்கு எசேக்கியா ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி கொண்டவராய் மாறுகிறார். அப்பொழுது அங்க இருக்கிற ஒரு மனிதன் வந்து, நீர் குடும்பத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற தீர்க்க தரிசனம் வருகிறது. எசேக்கியா செய்த காரியம் என்ன? தொடர்ந்து நீங்கள் 2, 3, 4 வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தன் முகத்தை சுவர் பக்கமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறார். அந்த செய்த விண்ணப்பம், அந்த விண்ணப்பத்தின்படி அழுது ஜெபிக்கிறார். அது நிமித்தமாய் கர்த்தர் மனம் இறங்கினார். தேவன் சுகம் உண்டாக்கினார். தேவனுடைய வார்த்தை உண்டானது. தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. எல்லாரும் மரித்து போயிடுவாங்கன்னு நினைத்த காரியத்துல கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். இன்னைக்கு காலை நேரத்துல ஒரு வியாதிக்கோடு, ஒரு பலவீனத்தோடு, ஒரு கஷ்டத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? அநேக நாட்கள் எல்லா பணம் செலவழிந்து போய்விட்டதா? இன்னைக்கு சொல்லுங்க, எனக்கு தேவன் மறு உத்தரவு கொடுப்பார். அன்னைக்கு எசேக்கியா சுவர் பக்கம் திரும்பி ஜெபித்த பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு, அந்த விண்ணப்பத்தை கேட்டு மறு உத்தரவை கொடுத்ததை போல இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் என் ஜெபத்தை கேட்டு, என் விண்ணப்பங்களை கேட்டு நிச்சயமாய் எனக்கு தேவன் மறு உத்தரவு கொடுப்பார், பதில் தருவார். நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் ஆகாரை எடுத்துக்கொள்ளுங்கள். 6ஆவதாக ஆதியாகமம் 21ஆவது அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசித்து பாருங்கள். துயர் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள் ஆகார் கடந்து போயிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில பயங்கரமான ஒரு துயர், ஒரு வேதனை இருந்தது. ஆனால் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று வாசிக்கிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 21ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். மறு உத்தரவு கொடுப்பார். பிள்ளை கூப்பிடுகிறதை கேட்டு மறு உத்தரவு கொடுத்தார். ஆகார் என்னை காண்கிற தேவன் ஒரு உண்டு சொன்ன உடனே மறு உத்தரவு கொடுத்தார். இன்னைக்கு நிச்சயமாய் மறு உத்தரவு கொடுப்பார். வழி இல்லாமல் இருக்கிறீர்களா? போராட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? என்ன செய்வதென்று வழி தெரியாமல் இருக்கிறோமா? நிச்சயமாய் நாம் விண்ணப்பம் பண்ணும்போது நம்முடைய விண்ணப்பத்துக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். 7ஆவதாக எலிசாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 6ஆவது அதிகாரம் 17ஆவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 6ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். வேலைக்காரனுடைய பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். பாருங்களேன், கண்களை கர்த்தர் திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அற்புதம் நடக்கும், தரிசனம் உண்டாகும். நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு யாரும் என் கூட இல்லை, எல்லாரும் கைவிட்டாங்க நீங்க நினைக்கலாம். நிச்சயமாய் நாம் ஜெபிக்கும் போது, கண்கள் திறக்கப்படும் போது நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர், சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர். இன்னைக்கு ஒரு பெரிய கடன் பாரத்தோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஐயோ, என்ன பண்ண போகிறேன்? இதெல்லாம் சேர்ந்தா நான் எப்படி எதிர்க்க போகிறேன்? இந்த பிரச்சனை எப்படி நான் வெளியே வர போகிறேன்? என்னை சுற்றிலும் பெரிய எதிரிகள் இருக்கிறார்களே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி பயத்தோடு அந்த வேலைக்காரனை போல கலங்கின நம்மளோடு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்,
பயப்படாதப்பா, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், சூழ்நிலைகளிலும் பெரியவர், காலத்திலும் பெரியவர், எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் மறு உத்தரவு கொடுப்பார். 7 நபர்களை அவருடைய வாழ்க்கையில் தேவன் செய்த மேன்மையான மறு உத்தரவுகளை குறித்து நாம் பார்த்தோம். குழப்பத்தில் இருந்த ரெபேக்காளுக்கு தேவன் விண்ணப்பங்களை கேட்டு மறு உத்தரவு கொடுத்தார். கேள்வியோடு இருந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் மறு உத்தரவு கொடுத்தார். அடையாளத்தை எதிர்பார்த்து உறுதிப்படுத்துங்க என்று சொல்லி ஜெபித்த கிதியோனுடைய வாழ்க்கையில் விண்ணப்பத்தை கேட்டு மறு உத்தரவு கொடுத்தார். கொர்நேலியுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க. அவன் விண்ணப்பம் தேவ சந்நிதி நினைப்பூட்டுதலாய் வந்தது. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களை நினைத்து நிச்சயமாய் கொர்நேலியை போல பதிலை தேவன் கொடுப்பார். எசேக்கியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். சுகத்திற்காய் ஜெபிக்கிறார். ஐயோ, மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி, நான் என்ன செய்வேன்? சில பயங்கரமான பயமுறுத்தல்கள் வரலாம், சில காரியங்கள் நிற்கலாம். நீங்க சொல்லுங்க, வாதை என் கூடாரத்தை அணுகாது, எந்த பலவீனங்களும் வராது, எந்த காரியங்களும் என்னை அணுகாது, அவர் என்னை பாதுகாப்பார், எனக்கு சுகத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார் என்று சொல்லி ஜெபியுங்கள். நிச்சயமாய் தேவன் மறு உத்தரவு கொடுப்பார். 6வதாக ஆகாருடைய வாழ்க்கையில வழி தெரியாத சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை, துரத்தப்பட்ட சூழ்நிலை, மனித உதவிகளே இல்லாத ஒரு நிலை அவருடைய வாழ்க்கையிலும் பதில் வந்தது. பயப்படாதே என்று சொன்னது மாத்திரமல்ல, அந்த குழந்தையவே தேவன் பெரிய ஜாதியாய் மாற்றும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்து நடத்தினார். பயந்து இருக்கிறீங்களா? இந்த காலை நேரத்தில் ஐயோ என்ன செய்வது என்று தெரியல, என் வாழ்க்கை இப்படியே போயிடுமோ நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு சொல்லுங்க, நிச்சயமா என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவனை பிடித்து கொண்டு போ. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா மேன்மையான வசனம் ஆதியாகமம் 21:18 பாருங்க. நீ எழுந்து, முதன்மை எழும்புவோ, பிள்ளை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்வார். உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்திலே பெரிய காரியங்களை செய்வார். யாரெல்லாம் நம்மை அவமானமாய் பார்த்தார்களோ, ஏளனமாய் பார்த்தார்களோ, நம்மை தேவன் தலை நிமிர பண்ணுவார். யோசேப்பை சகோதரர்கள் சாதாரணமாய் பார்த்தார்கள். ஒரு நாள் தரிசனம் நிறைவேறினது. தாவீதை எல்லாரும் ஒதுக்கி தள்ளினார்கள். அவருடைய வாழ்க்கையில மேன்மைகள் வந்தது. ஆடுகள் பின்னதாக இருந்தவனை அரசனாய் கர்த்தர் மாற்றினார். உங்களையும் நம்மையும் மாற்றுவார். கலங்கி போகாதீர்கள், மறு உத்தரவை தேவன் தருவார். 7வதாக ஒரு நபரை காட்டினேன். எலிசாவுடைய வாழ்க்கையில வேலைக்காரன் ஜெபித்த கண்களை திறந்தரலும். ஏன்? அவன் பிரச்சனையை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஐயோ, இவ்வளோ பெரிய பிரச்சனை, இந்த பிரச்சனை மூழ்கடிக்கப்பட்டுருவேனோ, இந்த பிரச்சனை என்னை மேற்கொண்டுருமோ, இந்த பிரச்சனைக்கு விடுதலை வராதோ, எப்படி அற்புதம் நடக்க போகிறது, என்ன நடக்க போகுதுங்கிற பயத்தோடு அந்த வேலைக்காரன் இருந்திருக்கலாம். ஆனால் அங்க வேதம் சொல்லுகிறது, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். உங்கள் பிரச்சனைகளை காட்டிலும், போராட்டங்களை காட்டிலும், நம்முடைய பாடுகளை காட்டிலும், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எதிர்ப்புகளை காட்டிலும், தடைகளை பார்க்கலும் நம்முடைய தேவன் பெரியவர். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர். உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லுவார். நிச்சயமாய் மறு உத்தரவு கொடுக்க வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. இப்ப வாசிக்கலாமா? சங்கீதம் 38வது சங்கீதம் 15வது வசனத்தை மீண்டும் வாசிப்போம். சங்கீதங்களிலே 38வது சங்கீதம் 15வது வசனத்தை மீண்டும் வாசிப்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். இந்த காலையிலே வந்து கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன். தைரியமான சொல்லுங்க, சமூகத்துல காத்திருக்கிறேன். அதிகாலையில் உங்க முகத்தை தேடி வந்து காத்திருக்கிறேன். என்ன நடக்குது? என் தேவனாகிய ஆண்டவரே, வாசிக்கலாம், என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். நான் ஜெபித்தவுடன் எனக்கு மறு உத்தரவு வரும், பதில் வரும். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்வார். எதுல உத்தரவு வேணும்? அடையாளம் வேணுமா? உத்தரவு கிடைக்கும். அக்கினினால் உத்தரவு வேணுமா? உத்தரவு கிடைக்கும். எதிரிகள் முன்பதாக வாழ்ந்து காட்டுமா? உத்தரவு வரும்.
அவர் உத்தரவு கொடுக்கிற தேவன். அவரை போல யாராலையும் மறு உத்தரவு கொடுக்க முடியாது, பதில் கொடுக்க முடியாது. நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவன். நாம் யாரும் கண்களை மூடி இந்த காலை நேரத்தில் நம்ம அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவர். நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் ஜெபத்துக்கு நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நிச்சயமாய் பதில் தருவார். அற்புதங்களை தேவன் செய்வார். விடுதலையை தேவன் தருவார். சுகத்தை தேவன் தருவார். சோர்ந்து போன நேரமாய் இருக்கலாம், நம்மை தூக்கி சுமந்து நடக்க பண்ணுகிறவர் அவர். ஆகாடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது என்று நினைத்திருக்கலாம். கர்த்தர் மீண்டும் புதிய காரியங்களை தோன்ற பண்ணி கர்த்தர் நம்மை நடத்துவார். ஊற்றுக்களை கர்த்தர் திறந்து தருவார். மீண்டும் அற்புதங்கள் நடக்கும். தைரிய மனதோடு சொல்லுங்க, இன்றைக்கு என் வாழ்க்கையை எடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு எனக்கு மறு உத்தரவு தேவன் தருவார். மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். கண்களை மூடி அர்ப்பணிச்சு சொல்லுங்க பாப்பா, ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து அவே தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் சொல்லி பாடுங்க. தூக்கி எறியப்பட்ட என்னை, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி ராஜாவே சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு, எங்கள் ஜெபங்களை கேட்டு, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். மறு உத்தரவு கொடுத்து எங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் நீர். இந்த காலையிலே கேட்ட வார்த்தையின்படி யாரெல்லாம் பதிலுக்காய் மறு உத்தரவுக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். மறு உத்தரவை தேவன் தந்து அவர்களை ஆசிர்வதிப்பீராக. விண்ணப்பங்களை கேட்டு, வேண்டுதலை கேட்டு, துக்கங்களை மாற்றி அற்புதங்களை கர்த்தர் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். அற்புதங்களை காண்கிற மாதமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, தேவைகள் நிறைந்த காரியத்தோடு இருக்கலாம். எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். மறு உத்தரவை கொடுத்து இவர்கள் வாழ்க்கை கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக. தொடர்ந்து உம்முடைய கரத்தின் ஆளுகைக்குள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசிர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.